வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இங்கே இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்களாகட்டும் எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்த பேட்டியும் அதற்கு பிறகு நடந்த விவகாரங்களும் தான் ஒரு சாட்சி. என்னமோ பாஜக கட்சியில் மட்டும்தான் உட்கட்சி பூசல் இருக்கிற மாதிரியும் அது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் மாதிரியும் அதை மட்டுமே எடுத்து இவங்க விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா அதிமுக சார்பில் எஸ்பி வேலுமணி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்களும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தோன்னா 40க்கு 40 ஜெயிச்சிருக்கலாம், பட் அண்ணாமலையால் தான் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதே கருத்தை தான் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு அவர் என்ன சொல்கிறாரு, எஸ்பி வேலுமணியோடைய கருத்து அவருடைய சொந்த கருத்து, அதற்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, அது கட்சியோடைய கருத்து கிடையாது அப்படின்னு அந்த இடத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு ட்ரிஃப்ட் இருக்குது. எஸ்பி வேலுமணி சொல்கிறத ஜெயக்குமார் அவர்கள் மறுக்கிறார். எஸ்பி வேலுமணியும் ஜெயக்குமாரும் ஒரே ரேங்கில் தான் இருக்காங்க. இல்லை யார் பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அப்போது அங்கேயும் பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குது, முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அதை இந்த ஊடகங்கள் யாராவது விவாதிச்சாங்களா? ஆனால் அந்த கருத்து வேறுபாடு அதிமுக கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசலா, தலைமைக்கு எதிராக எஸ்பி வேலுமணி கிளம்புகிறாரா, தலைவராக எடப்பாடி இருக்கும்போது ஜெயக்குமார் எப்படி இந்த மாதிரி பேசுகிறாரே, இந்த மாதிரியான தலைப்புகளை எல்லாம் யாராவது விவாதம் பண்ணாங்களா, இல்லை யாராவது வீடியோ போட்டாங்களா, இல்லை யாராவது எழுதுனாங்களா? ஒன்றுமே கிடையாது. அந்த சாப்டர் அப்படியே அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதிமுகவில் யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. கரெக்டாக. ஆனால் இதுவே பாஜக சார்பில் தமிழிசை பேட்டி கொடுத்ததுக்கப்புறமா என்னவெல்லாம் நடக்குதுங்கிறத யோசிச்சு பாருங்கள். தமிழிசை பேட்டி கொடுத்ததுக்கப்புறமா அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை கிளம்புகிறாரா, அண்ணாமலைக்கு எதிர்ப்பா, அண்ணாமலையை பதவியை விட்டு தூக்க போகிறாங்களா, எத்தனை தலைப்பில் இவங்கெல்லாம் விவாதிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன் பாஜகவுக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி வரலாம். பாஜகவை லைம் லைட்லேயே வச்சுருக்காங்க. வேறு எந்த கட்சியை பற்றியும் யாருமே விவாதிக்கலை. எந்த ஒரு அரசியல் விவாதமாகட்டும் அதிமுகவை பற்றி இல்லை, நாம் தமிழர் கட்சியை பற்றி இல்லை, திமுகவை பற்றி இல்லை, வேறு எதை பற்றியுமே பேசாமல் வெறுமன பாஜகவை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு இந்த ஊடகங்கள் எல்லாமே ஒட்டக்காலில் நிற்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? எல்லாருக்கும் ஒரு டார்கெட் என்ன அப்படின்னா அண்ணாமலையை எப்படியாவது காலி பண்ணணும், அவருடைய இமேஜை காலி பண்ணணும், அவருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும், அதன் மூலமாக பாஜகவுடைய வளர்ச்சி தமிழகத்தில் அதை தடுத்து நிறுத்தணும். இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாவுக்கு ஒற்றை அஜெண்டா. திமுக இங்கே ஆட்சியில் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசு என்ன தான் பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க, எதை பற்றியும் டிஸ்கஷன் கிடையாது. இதை பற்றியாவது நியூஸாவது வருதான்னு கூட தெரியல. நம்மளுக்கு சமூக ஊடகங்கள் எல்லாமே இதை மட்டும்தான் நியூஸாக போடுறாங்க. எந்த நியூஸ் பேஜ் திறந்தாலுமே பார்த்திங்கன்னா தமிழிசை, அமித்ஷா, அண்ணாமலை, இது மட்டும்தான் செய்திகள். பாஜக கட்சி தமிழகத்திலே இல்லைங்கிறாங்க. ஆனால் இங்கே நியூஸ் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பாஜக கட்சியை பற்றி மட்டும்தான் நியூஸே வருது. அதுவும் ஒரு வகையில் பாஜகவுக்கு நல்லது தான். கட்சி வளர்த்து விடுறதே இவங்க தான் அப்படின்னு வச்சுக்கலாம். திமுகவுடைய தேர்தல் பர்ஃபார்மன்ஸை பற்றியும் பேசலாம். இல்லை, அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 6% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. திமுக என்னவோ பெரிய கட்சி அப்படின்னாலுமே அவங்களுடைய வாக்கு சதவீதம் வெறும் 26% தான். இந்த கூட்டணியெல்லாம் இல்லைன்னா இங்கே அவ்வளோதான் திமுக. அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும். அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? தனியாக நின்று 44% வாங்கின கட்சி, சட்டமன்ற தேர்தலில் 33% வாங்கின கட்சி இன்றைக்கி வெறும் 20% இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா அதிமுக இதெல்லாம் ஜெயிச்சிருக்குமா? பாஜகட்ட கேட்குறாங்கல்ல, நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் ஜெயிச்சிருப்பீங்களான்னு. அதே மாதிரி தானே அதிமுகவுக்கும். அதிமுக தொண்டர்கள்கிட்ட கேளுங்க, அதிமுக அபிமானிகள்கிட்ட கேளுங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணார் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் கொண்டு போங்க. ஒன்றும் கிடையாது. ஆனால் பாஜகவை பற்றி மட்டும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க. அண்ணாமலை தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த சர்ச்சைகளுக்கு இருக்கிற போது பேட்டியே கொடுக்கல. அவர் பக்காவாக பிளான் பண்ணிட்டார். இன்றைக்கி போய் தமிழிசை அவர்களை பார்த்து ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ இனிமேல் ப்ரெஸ் மீட்டு இதை பற்றி கேட்டாங்க அப்படின்னா, இல்லை நான் தான் பார்த்துட்டேங்க அப்படின்னு சொல்லி ஒற்றை வார்த்தையில் முடிச்சிடுவார். ஸோ அது அவருடைய சாமர்த்தியம். இந்த ஊடகங்கள் எவ்வளோ மோசமாக நடந்துக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா இந்த காணொலியை நான் பேசினேன்.
டிவியில் நீங்கள் எடுத்து பாருங்கள், தினசரி பாஜகவை பற்றி தான் விவாதங்கள். எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் வந்து பாஜகவை பற்றி தான் பேசுகிறாங்க. இல்லாத கட்சியை பற்றி ஏன்டா பேசுகிறீங்க நீ அவனும் ஒரு வார்த்தை கூட கேட்குறதே இல்லை. தமிழகத்தில் வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி ஏன்டா பேசலைன்னு எவனுமே கேட்குறதே கிடையாது. எதிர்கட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அதை பற்றி யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஒன்லி பாஜக. சென்ட்ரலில் வந்து மோடி என்ன பண்ணுறாரு, தமிழகத்தில் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு. இவங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தமிழக பாஜக இன்னும் நன்றாக வளரும். 11% அப்படிங்கிறது வந்து 15 ஆகும், 20% ஆகும். நாளைக்கு நம்ம ஆட்சியவே பிடிப்போம். அப்போது இந்த ஊடகங்கள் நம்மளை பற்றி பேசுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.